ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ பாயில் நோ ஆயில் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அடுப்பே இல்லாமல் சமைக்கிற உணவு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு அவுல் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக 2 சேலட் அவலை வச்சு செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் வெள்ளை அவுல் தான் இருந்துச்சு, ஸோ நான் வெள்ளை அவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் அவுல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ப்ரௌன் அவுல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு அவுல் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் தூசியெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அவுலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் அவுல் நல்லா ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அவுல் நல்லா உறிஞ்சிருக்கும். அவுல் பார்க்குறதுக்கு ரைஸ் மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்மளுக்கு அவுல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவலை வச்சு 2 ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இனிப்பு அவல். இனிப்பு அவல் செய்யறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக அவல் எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாதாம், முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக இனிப்பு அவல் ரெடி பண்ணிடலாம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கார அவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கார அவல் செய்யறதுக்காக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவலில் தேவையான அளவு அவல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட துருவி வச்சுருக்கிற கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, அரை லெமனோட லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கார அவல் ரெடி ஆயிரும். உங்ககிட்ட வேர்க்கடலைலாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் தான் நான் இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரு, அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது, தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் அவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பனானா சாலட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு 2 பனானா எடுத்திருக்கேன். 2 பனானா ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நீங்கள் எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவீங்களோ உங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நட்ஸு, எங்கிட்டயும் திராட்சையும் முந்திரி தான் இருந்துச்சு, ஸோ அதான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஃபைனலாக மாதுளம்பழம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பரான பனானா சாலட் ரெடி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் பனானா இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நோ பாயில் நோ ஆயில் சீரீஸ் 1ல் அவலை வச்சு சூப்பராக 2 ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். இனிப்பவல், காரவல் 2மே அல்டிமேட்டாக இருந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் அவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பனானா சாலட் செஞ்சுருக்கோம். இது ஹெல்த்தியான ஃபுட்டு, 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.